ஹலோ மக்களே 522வது பெறலாம். போன எபிசோட்ல லூஃபி குரூ எல்லாருமே ஒண்ணா மீட் பண்ணிட்டாங்க. மீட் பண்ணாதது லூஃபி, ஜோரோ, சாஞ்சி இவங்க மட்டும் தான் அந்த கப்பலுக்கு வரல. இதுல ஒரு பக்கம் பார்த்தா ஃபேக் லூஃபிஸ் வந்து நம்ம லூஃபி குரூ நினைச்சு சென்டமர் ஒரு டீமை இறக்கிட்டு வந்துட்டா. பார்த்தாங்க லூஃபியை உண்மையிலே கண்டுபிடிச்சிட்டாங்க. பார்த்தா ஃபேக் லூஃபி அடிச்சு நொறுக்கிட்டா. ஆவா உண்மையான லூஃபி தேடி போறான். ஆனா உண்மையான லூஃபி வந்து பெசிபிஸ்டாவே அடிச்சு ஏர்ல பறக்கூட்டான். அவன் கொஞ்சம்னா செதறி இருப்பான்னு சொல்லிட்டு லூஃபி பார்த்துக்கிட்டு இருக்கான். டேய் உண்மையான லூஃபி வந்துட்டான்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறாங்க அவங்க. கம் ஜஸ்ட் ட்விஸ்ட்னு சொல்லிட்டு அடிச்சு பறக்க விட்டுக்கிட்டு இருக்காங்க. இதுல ஒரு பக்கம் பார்த்தா ஜோரோ சாஞ்சி வந்து நம்ம லூஃபியை பார்க்க வந்துட்டாங்க. டேய் ஜோரோ சாஞ்சி உங்களை பார்த்துட்டேன்னு சொல்லிட்டு என்ஜாய் பண்றான். சடனா லூஃபி ஸ்டாப் ஆகுறான். என்னடா ஆச்சுன்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா டார்க் கிங் ரேலி. அவரை பார்த்தோன்னே நேவியே மிரண்டுருச்சு. சடனா நின்னுட்டு லூஃபி கத்துறான். ரேலி கண்டிப்பா நான் கிங் ஆஃப் த பைரட் ஆவன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான். ரேலியோ அதை பார்த்துட்டு சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் கட் பண்ணி போகக்காக தான் காமிச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம லூஃபிக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவளோ சபடி ஆர்பலிஜில இன்னொரு பக்கத்துல நின்னு வெயிட் பண்ணி பாத்துக்கிட்டு இருக்கா. இங்க ஜோரோ சாஞ்சிலா என்ஜாய் பண்றாங்க. ரேலி நம்ம லூஃபியவே பாத்துக்கிட்டு இருக்காரு. டேய் முகிவர கதையை முடிங்கடான்னு சொல்லிட்டு கத்துறாங்க. டேய் வாங்கடா போவோன்னு சொல்லிட்டு வேகமா கிளம்பிக்கிட்டு இருக்காங்க. நீங்க பண்ண உதவி என்னைக்கு மறக்க மாட்டேன், போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு லூஃபி போறான். ஆனா ரேலி அப்படியே வந்து பழசெல்லாம் யோசிச்சு பாக்குறாரு. அப்படி கண்கலங்கி நின்னுக்கிட்டு இருக்காரு. அவரு அவனுக்கு ட்ரைனிங் கொடுத்த ஒவ்வொரு இடத்தையும் யோசிச்சு பாத்துக்கிட்டு இருக்காரு. பார்த்தா லூஃபி ஃபர்ஸ்ட் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்திருக்கான். அதுக்கப்புறம் போ நல்ல ட்ரெயின் அப் ஆயிருந்திருக்கான் அவன். அதுக்கப்புறம் அவன் கூட ஏகப்பட்ட விலங்குகள்லாம் ஒண்ணு சேர்ந்து இருந்திருக்கு. அதெல்லாம் யோசிச்சு பாத்துக்கிட்டு இருக்காரு அவரு. வாங்கடா நம்ம லூஃபியை தேடி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா வந்து நேவி போர்ஸ்ல ஜெட் மாதிரி போய்கிட்டு இருக்கானுங்க. ஆனா அதுக்குள்ள டார்க்கிங் ரேலி மாசா முன்னாடி நின்னுக்கிட்டு இருக்காரு. டார்க்கிங் ரேலி ஏன் நீங்க வந்தீங்கன்னு சொல்லிட்டு கேக்குறானுங்க. டேய் எவன் இந்த கோடை தாண்டி வரக்கூடாது, அவனுக்கு என்னோட ஆளுன்னு சொல்றாரு அவரு. எவனும் தாண்டி வந்த நான் என்ன செய்வேன்னு தெரியுமிலன்னு சொல்லிட்டு கேக்குறாரு. அதுக்கப்புறம் இங்க ஜெட் மாதிரி லூஃபி எல்லாரும் ஓடிக்கிட்டு இருக்காங்க. இங்க சாஞ்சி எதையே கெட்டி பறக்கிட்டு இருக்கான் பபிள் பால்ஸ்ல. என்னடா இதுன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் லூஃபி கேட்டுக்கிட்டு இருக்கான். டேய் 2 வருஷம் ஆச்சு, உங்களுக்குலாம் நான் சாப்பாடு போடணும்ல, அதுக்காண்டி தான் நான் செஞ்சுட்டு வந்திருக்கேன்னு சொல்றான். இதுல ஒரு பக்கம் என்னன்னு பார்த்தா சுட்டு தள்ளிக்கிட்டு இருக்கானுங்க அவனுங்க. டேய் எல்லாம் அடிச்சு பறக்க கொடுங்கடான்னு சொல்றாங்க. ஆனா அதுக்குள்ள பார்த்தா கொரன்னு ஒரு சத்தம் வருது. நேவிலாம் செதறி சாஞ்சி கிடக்குறாங்க. பார்த்தா அது பெரனோட பவர். பெரனோ இங்க இருக்கான்னு நினைக்கேன். இது கண்டிப்பா அவாதான் சொல்லிட்டு சாஞ்சி யோசிச்சுக்கிட்டே வரான். டேய் நேவி கண்ணிலாட நீ மாட்டுவன்னு சொல்லிட்டு பெரனோ கிட்டக்கிட்டு இருக்கா. பெரனோ மாசா இருக்கா, வேற லெவலா வந்து நின்னுக்கிட்டு இருக்கா. த்ரில்லர் பார்க்ல பார்த்த பொண்ணி நீ ஏன்னு சொல்லிட்டு சாஞ்சி டான்ஸ் ஆடிட்டு வராவன். இங்க என்ன நீ இன்னும் பண்ணிக்கிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு ஜோரோ கேக்குறான். டேய் உனக்கு தான்டா ஹெல்ப் பண்ண வந்தேன், நீ என்னையவே அசிங்கப்படுத்தியான்னு சொல்லிட்டு பெரனோ கத்திக்கிட்டு இருக்கா. இங்க என்ன பார்த்தா சாஞ்சியும் வந்து பாஞ்சு பக்கத்துல வரான். யாரா அந்த கோமாளின்னு சொல்லிட்டு பெரனோ முழிச்சுக்கிட்டு இருக்கா. டேய் இந்த இடத்த நோக்கி தான்டா நேவி ஷிப் வந்துகிட்டு இருக்கு, உங்களுக்கு பிரச்சனையாவதுன்னு சொல்றா பெரனோ. எனக்கு நேவியை பார்த்தா கோவம் வரதான் செய்யுது, ஆனா இந்த இடத்துல இருந்து என்னால மூவ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு பெரனோ பக்கத்துல வந்து நின்னுக்கிட்டு இருக்கான். ஆனா அதுக்குள்ள அவ பவரை போட்டு சாஞ்சி சாச்சிரவே செஞ்சுட்டா. அப்படி செஞ்சு முடிக்கிற நேரத்துல ஒரு பறவை பறந்து வருது. அது நம்ம சோப்பரோட பறவை. வேற லெவலா வருது. ஒன்னு லூஃபி சந்தோஷமா சிரிக்கிறான். ஊசோப் நாமி ரோபின் பிராங்கின்னு சொல்லிட்டு சாஞ்சியோ கத்திக்கிட்டு வரான். ஆனா அது சாஞ்சி இல்ல, நம்ம புரூக்கு ஏர்ல பறந்து வந்துகிட்டு இருக்கான் அவன். பியூட்டிஃபுல் லேடிஸ் உங்களுக்காண்டி ஒரு பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெயிட்டா வரவன் ஒரு 2 வருஷம் கழிச்சு ஒரு பாட்டு படிக்க ஆரம்பிச்சுட்டு உங்க ட்ரெஸ் பார்க்கலாமான்னு கேக்குறான். எட்டிட்டு ஒரு மிதி மிதிக்கிறா. 2 வருஷம் ஆகி நீ திருந்தலையேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா நாமி. சோலுக்கு இங்குக்கு வந்த சோதனையாடா இதுன்னு சொல்லிட்டு புரூக்கு செதறி கிடக்குறான். டேய் நல்லா தானடா வந்தீங்க, திரும்பி அதே மாதிரி தான்டா இருக்கீங்கன்னு சொல்றான் நாமி. உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, ஆனா எங்களோட காய்ஸ் என்ன பார்க்கலையேன்னு சொல்றான் புரூக்கு. சோப்பர் வந்து பிக்கப் பண்ண போயிருக்கான், கவலைப்படாதான்னு சொல்றா ரோபின். ஹே காய்ஸ்ன்னு சொல்லிட்டு வானத்துல பறந்து வரான் லூஃபி. எல்லாரும் எப்படிடா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு வரான். பார்த்தா சோப்பர் எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்துட்டான். லூஃபி ஜோரோ சாஞ்சின்னு சொல்லிட்டு அப்படி கண்ணீர் மழுகு நின்னுக்கிட்டு இருக்கானுங்க. டேய் நீங்க நல்லா ஸ்ட்ராங் ஆயிட்டீங்க, பார்த்தாலே தெரியும் சொல்றாங்க. ஒரு வழியா எல்லாரும் எல்லாத்தையும் மீட் பண்ணிட்டாங்க. இங்க என்ன பார்த்தா சாஞ்சி ரோபினையும் நாமியையும் பாக்குறான். பார்த்தோன்னே மூக்குல ரத்தம் வந்து வானத்துல பறக்க ஆரம்பிச்சிட்டான். டேய் சாஞ்சின்னு சொல்லிட்டு சோப்பர் ஷாக் ஆகுறான். டேய் பேடி கிங்டத்துக்கு எல்லாத்துக்கும் நான் ஹாய் சன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் ஒரு பக்கம். சரின்னு சொல்லிட்டு இந்த பறவை பறந்து போய்கிட்டு இருக்கு. அழகான பொண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சாஞ்சி கிடக்குறான். மூக்குல ரத்தம் வடிஞ்சுக்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் கட் பண்ணி நம்ம பிராங்கியை தான் காட்டுறாங்க. லூஃபி அதை பார்த்துட்டு என்ஜாய் பண்றான். டே பிராங்கி நீ உண்மையிலே மாசா இருக்கடான்னு சொல்லிட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கான் அவன். அப்படி பேசிக்கிறதுல நேவி அங்கிருந்து ஒரு அட்டாக் போட ஆரம்பிக்கிறாங்க. டே நேவி தான்டா நம்மள அட்டாக் பண்றாங்கன்னு சொல்லிட்டு உசப் ஆரம்பிக்கிறான். நம்ம சண்டை போடணுமான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். சுட்டு தள்ளுறானுங்க அவனுங்களோ. ஆனா அதுக்குள்ள ஸ்லேவ் வேறோன்னு சொல்லிட்டு ஒரு அட்டாக் உழுது. அதுக்குள்ள போகக்குள்ள வந்துட்டா. யாரா நம்மள அட்டாக் பண்றான்னு சொல்லிட்டு நேவி முழிக்கிறாங்க. கூஜா பைரட்ஸ் களத்துல இறங்குது நம்ம லூஃபி காண்டி. அவங்க வழியில எவனும் போக கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. மாசா வந்து நின்னுக்கிட்டு இருக்கா. கூஜா லோகோஸ்லாம் சொல்லிட்டு ஒரு பக்கம் பாத்துக்கிட்டு இருக்கா ரோபின். அமேசான் பைரட்ஸ்லயே ஸ்ட்ராங்கஸ்டான குரூப்ஸ் இவங்க தான் சொல்றாவா. போகக் தான் அவங்களுக்குலாம் லீடரு. ரொம்ப அழகா இருப்பாங்கன்னு சொல்றா ரோபின். அழகா இருப்பாங்களான்னு சொல்லிட்டு உசப் ஒரு பக்கம் பாத்துக்கிட்டு இருக்கான். நானும் பாக்குறேன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் என்ன சாஞ்சி பாக்குறான். பார்த்தோன்னே கல்லா
நல்லா உறந்துட்டான். அது ஹாங்காக்கும் மத்தவங்களும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான் சொல்றான் லூஃபி. உடனே போ ஹாங்காக் சொல்றா அவங்க யாருக்குன்னா வழி விட போறதுன்னு சொல்றா. இவளை பார்த்தோன்னே நேவியை என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அங்க இருந்து ஒரு கண்ணு தான் அடிச்சோன்னது கப்பல் இருக்கலர் செதறாங்க. அவ வார்லாடுல அப்படின்னு சொல்லிட்டு நாமி ஆரம்பிக்கிறான். ஆமா அமேசான் லிலில என்னோட ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க, அவங்க எல்லாம் வேற லெவல் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றான். ஒரு பக்கம் லூஃபி எனது பைரட் டெம்பரன்ஸ் கூட நம்ம லூஃபி ஃப்ரெண்டான்னு சொல்லிட்டு சாஞ்சி வருத்தப்படுறான். டேய் எனக்கு ஃபேராவே நடக்கலடான்னு சொல்லிட்டு அழுதுகிட்டு இருக்கான். அவன் குருவுல ஏகப்பட்ட பேர் இருக்காங்க போலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு மார்கரெட்டா அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்காங்க. டேய் நீங்க யாரு நேவி போர்ஸையுமே அட்டாக் பண்ணல அப்படிதானு சொல்லிட்டு உசப் கட்டுக்கிட்டு இருக்கான். ஆமா நாங்க யாரையும் அட்டாக் பண்ணலன்னு சொல்றாங்க. சரி நேவி சோல்ஜர்ஸ் எல்லாம் எதுக்கு நம்மள துரத்திட்டு இன்னும் வரலன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இங்கன்னு பார்த்தா பேக்கப் யூனிட்டுக்கு ஆள் தேவைன்னு சொல்லிட்டு நேவியோ கத்துறானுங்க. பார்த்தா யாரோ ஒரு ஆள் அங்க நின்று சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. பார்த்தா ஏகப்பட்ட விலங்குகள் நின்று அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நின்று அடிச்சு நொறுக்குது ஒண்ணு. பார்த்தா நம்ம உசப் கண்டி ஹெர்குலிஸ் வந்து இறங்கி இருந்திருக்காரு. மாச காட்டிக்கிட்டு இருக்காரு. அவரு குட் லக்டா உசப்னு சொல்றாரு. அவரு நம்ம லக்கிடா இதை விடுடான்னு சொல்லிட்டு பிராங்கியே சொல்றான். நான் உங்களுக்கு வழி சொல்றேன்னு சொல்றான் பிராங்கி. இங்க என்னன்னு பார்த்தா நாமி இன்னொரு வேலை பார்த்துட்டு இருப்பா பொழுது ஒரு இடத்துல மட்டும் மழை பெய்யுது. பார்த்தா மழை பெய்யுது ஒன்று சாதாரண வேலை இல்ல, அது ஹாரடாஸ் வேலை தான். அவர் அங்க இருக்க மழை பெய்ய வச்சு அங்க இருக்க கன் பவுடர் முட்டையுமே செயலுக்க வச்சுட்டாரு. அவரு நாமிச்சானுக்கு நான் ஒரு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு அங்க இருக்கவங்க எல்லாம் என்ஜாய் பண்றானுங்க. வெதரியா ஒரு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்னன்னு பார்த்தா பிராங்கி அங்க இருக்க காத்தெல்லாம் இறக்கி விடுறான். டே இங்க என்னடா நடக்குன்னு சொல்லிட்டு முழிக்கிறான். பார்த்தா அந்த கப்பல் அப்படி பலூன் மாதிரி மாறுது. இந்த ஷிப் இனிமேல் எப்படி ஒர்க் ஆகும்னு எனக்கு தெரியும், நான் உங்களுக்கு எல்லாத்தையும் சொல்றேன்னு சொல்றான் நாமி. இது நல்லா ஃப்ளோட்டிங்கா உண்டா, வானத்திலே பறக்கும். இது அந்த மாதிரி தான் ஒர்க் ஆகும். இதை பத்தி நான் உங்களுக்கு எல்லாத்தையும் சொல்றேன். நம்ம ஃபுல் கப்பலும் கோட்டிங் பண்ணிட்டாங்க, இப்ப கடலுக்குள்ள இறங்கலாம்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. பார்த்தா அவனுக்கு தயாராயிட்டாங்க. இங்க நேவியும் அட்டாக் பண்ணலான்னு போறாங்க. பேரான எல்லா நேவி சோல்ஜரையும் வந்து நெகட்டிவிட்டியை வர வச்சு சாச்சிட்டாவா. எல்லாருமே எல்லாத்துக்கும் உதவிக்கிட்டு இருக்காங்க. சோப்பர் சொல்றான் வாங்கடா சீக்கிரம் நம்ம கிளம்பணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஒரு நேவி ஃபோர்ஸ் வந்து ஜெட் மாதிரி வந்துகிட்டு இருக்கு. பார்த்தா பேர்டிங்கிறது உள்ள பறவை சுத்திக்கிட்டு போகுது. நேவி ஷிப்ல உள்ள இதையே வந்து அவுத்து விட்டுட்டு போய்கிட்டே இருக்கு. அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தா பாஞ்சு ஒரு அட்டாக் விழுது. நம்மள சாஞ்சி காலாலே தடுத்து ஏற பறக்க விடுதான். அதுக்கப்புறம் மேலந்து கீழே விடுதான். நம்ம போற உள்ள ஏகப்பட்ட அப்டக்கிள்ஸ் எல்லாம் வருதுன்னு சொல்றாங்க. என்னன்னு பார்த்தா அது நம்ம காமபாகா கிங்டத்தில் உள்ள ஆளுக தான் வந்து நேவி ஃபோர்ஸை அடிச்சு நொறுக்கிக்கிட்டு இருக்கானுங்க. சாஞ்சி ஆளு ஜோராளு எல்லாரும் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்காண்டி. சாஞ்சி எல்லாம் உனக்காண்டி தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அவங்க. அதுக்கப்புறம் பிராங்கி மேல வரான். எல்லாத்தையும் நான் ரிமூவ் பண்ணிட்டேன், நம்ம கப்பல் கிளம்பலான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். சரி நம்ம கிளம்பலாமான்னு சொல்லிட்டு லூஃபி வரான். ஓகேன்னு சொல்றான் நாமியும். கப்பல்ல இருக்க எல்லாருமே அப்படியே நின்னுக்கிட்டு இருக்காங்க. சரி காய்ஸ், இதான் வந்து 2 வருஷம் கழிச்சு நான் போடுற ஆர்டர். நான் உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. இது செல்ஃபிஷா தான் இருக்கும் என் டிசிஷனே, அதுக்கு நீ மன்னிச்சிருக்கன்னு சொல்றான். உன் டிசிஷன் எப்பவுமே செல்ஃபிஷா தான் இருக்கு எனக்கு தெரியும்னு சொல்றாங்க ஒரு பக்கம். இங்க பார்த்தா அவங்க போறாங்க. நம்ம ஏதாச்சும் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாரும் கத்திக்கிட்டு இருக்காங்க. லூஃபி நல்லபடியா போன்னு சொல்றா. ஒரு பக்கம் போக செட் சேல் பண்ணுங்கடான்னு சொல்லிட்டு லூஃபியோ கத்துறான். பார்த்தா அவங்க மொத்த கப்பலை என்ஜாய் பண்றாங்க. நம்ம களத்துல இறங்க போறோம்னு சொல்லிட்டு ஃபிஷ்மேன் ஐலண்டுக்கு எங்க விட்டாங்களோ அங்க இருந்து அவங்க பயணத்தை தொடங்குறாங்க. அதோட முடியாத அடுத்த எபிசோட சந்திப்போம். மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பெல் பட்டங்க மறந்தாங்க. See you bye.